ஹல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் நம்மை ஆண்டவர் முற்றிலுமாய் ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துவாராக. ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் அவர் வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் காத்து நடத்துகிறவராய் இருக்கிறார். நம்மளும் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாகும்படியாக பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறோம். நம்மை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக்க போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆண்டவர் இன்னைக்கு வந்தா பரலோகத்துக்கு போவீங்களா? ஏசப்பா இன்னைக்கு வந்தா பரலோகத்துக்கு போவோமா? எத்தனை பேருக்கு அந்த நிச்சயம் இருக்குது? நான் நிச்சயம் பரலோகத்துக்கு போவேன் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குதா? ஆமா. நம்பிக்கை உள்ளவர்கள் பரிசுத்தமாக பிரயாசப்படணும். பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக ஆண்டவர் அந்த பரிசுத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில அந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. நாங்கள் குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. பரிசுத்தம் காக்கப்படணும். அதுதான் ரொம்ப முக்கியம். பரிசுத்தமாகிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆண்டவரேன்னு புலம்பி அவனுடைய சமூகத்துல மன்னிப்பு கேட்ட உடனே ஆண்டவர் பரிசுத்தமாக்கிடுவாரு. அந்த பரிசுத்தத்தை காத்து கொள்ளணும். ஆமா, அது திரும்ப அந்த பாவத்தையோ அந்த மீறுதல்களையோ அந்த அக்கிரமத்தையோ நம்ம செய்யாதபடிக்கு ஆண்டவர் நம்மை பாதுகாத்து ஆண்டவர் என்ன செய்யணும்? நடத்தணும். அதற்காக நம்முடைய இருதயத்தை பரிசுத்தமாக்கி ஒவ்வொரு நாளும் நம்மை நாம் காத்துக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாகணும். பாருங்க, ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாகணும். நேற்றைக்கு ஒரு காரியத்தை இந்த ஒரு வாரத்தை எடுத்துக்குவோம். இந்த வாரத்துல நான் ஒரு காரியத்தை விட்டுருக்கிறேன், அந்த பாவத்தை இல்லைன்னா அந்த தவறை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் தீர்மானம் பண்ணி இருக்கிறீங்க? ஏதாவது ஒரு தீர்மானம் எடுத்து என்ன செய்யணும்? முன்னாடி போகணும். ஆமா, அதுதான் நம்ம பரிசுத்தமாகிறதுக்கு பிரயாசப்படுகிறவங்களுடைய அடையாளம். புரியுதா? நம்ம பரிசுத்தமாகிறதற்கு படுகிற பிரயாசத்தின் அடையாளம் அதுதான். நம்ம இந்த ஒரு வாரத்துல நம்ம பரிசுத்தமாகிறதற்கு எந்த பிரயாசமும் எடுக்கலைன்னு தான் அதுக்கு அர்த்தம். அப்படிதானே? ஆமா, நம்ம இன்னைக்கு இந்த வாரத்துல நான் பரிசுத்தமாகிறதுக்கு இதை நான் செய்யணும், இதை நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை முன்னிறுத்தி இது என்னுடைய வாழ்க்கையில் அடிக்கடியாக என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிக்கிறது, அதனால இது என் மைண்டை என்ன செய்யுது, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாவத்தையோ அந்த ஒரு ஏதோ ஒரு காரியம் ஒன்றுல பேச்சாக இருக்கலாம், இல்லை சிந்தனையாக இருக்கலாம், இல்லைன்னா நம்முடைய நடக்கையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதை ஒன்றை முன்னிறுத்தி ஆண்டவரே இதுக்கு மேலே நான் இதை என்ன செய்ய மாட்டேன்னு என்ன செய்யணும்? ஒரு முடிவு எடுக்கணும். முடிவு எடுத்து அதுக்கு முன்னோக்கி கடந்து செல்கிறதா நம்ம பரிசுத்தமாகிறதற்கு பிரயாசப்படுவதின் அர்த்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதனால் நம்ம பரிசுத்தமாகவும் ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக்கி அவருடைய வருகையில சேர்த்து கொள்வாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓகே, நம்ம இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. அப்ப இயேசு கிறிஸ்து வரும்போது நடக்கிறதான சம்பவங்களை குறித்து, அடையாளங்களை குறித்து நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? பார்த்துட்டு இருக்கோம். நிறைய காரியங்களை நம்ம என்ன செய்தோம்? பார்த்தோம். முதலாவது எதை பார்த்தோம் சொல்லுங்க? ஆமா, இஸ்ரவேல் மறுபடியும் ஸ்தாபிக்கப்பட்டது. இரண்டாவது, யூதர்கள் மறுபடியும் கூட்டி சேர்க்கப்பட்டார்கள். சத்தமா சொல்லுங்களேன். கூட்டி சேர்க்கப்பட்டார்கள். மூன்றாவது, மறுபடியும் எருசலேம் யூதர்களால் ஆக்கிரமிக்கப்படும். ஓகே. நான்காவது, இஸ்ரவேல் மறுபடியும் என்ன செய்யும்? செழித்தோங்கும். ஐந்தாவது, வேதாகம எபிரேய மொழியில ஏற்படும் ஒரு மறுமலர்ச்சியை நம்ம என்ன செய்தோம்? பார்த்தோம். ஆறாவது எதை பார்த்தோம்? இஸ்ரவேல் இராணுவத்தில் ஏற்பட்ட மறு எழுச்சி. இஸ்ரவேல் இராணுவத்தில் ஏற்பட்ட ஒரு மறு எழுச்சியை என்ன செய்தோம்? பார்த்தோம். ஏழாவது, உலக அரசியல் முழுவதும் இஸ்ரவேல் பக்கமாக என்ன செய்யும்? திரும்பும். ஓகே. அடுத்து
மகா நிலநடுக்கங்கள் உண்டாகும், அடுத்து பஞ்சங்கள் உண்டாகும், ஆமா வாதை நோய்கள், கொள்ளை நோய்கள் என்ன செய்யும், உருவாகும் என்று பார்த்தோம். அதுக்கடுத்து பலனற்ற ஸ்திரமற்ற அரசியல் சூழ்நிலைகள் என்ன செய்யும், உருவாகும். அதற்கு ஆதாரமாக எதை வைத்து பார்த்தோம், நேபுகாத் நேச்சார் கண்ட சொப்பனம், அந்த சிலையின் சொப்பனம். சரியா, சிலையின் சொப்பனத்தை ஆதாரமாக வைத்து நம்ம நேற்றைக்கு தியானிக்க ஆண்டவர் நமக்கு என்ன செய்தார், உதவி செய்தார். அல்லேலூயா. ஓகே, அடுத்து யுத்தங்களும் யுத்த செய்திகளும். ஓகேவா, ஆமா யுத்தங்கள், 2 யுத்தங்கள். என்ன யுத்தம், ஜனத்திற்கு விரோதமாய் ஜனம், அது என்ன, உள்நாட்டு போர்கள். ஓகே சரி, அடுத்து ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யங்கள், அது நாட்டிற்கும் நாட்டிற்கும் நடக்கிற போர்கள். இதுல எத்தனை பேர் மடித்தார்கள், எப்பெல்லாம் மேஜரான யுத்தங்கள் எல்லாம் நடைபெற்றது, அதனால வந்த பிரச்சனைகள் என்ன, இப்போ அந்த யுத்தங்கள் என்ன செய்கிறது, தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இவைகளை எல்லாம் பார்க்கும்போது இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம்னு இயேசு கிறிஸ்து சொன்னாரு. அது ஆரம்பிச்சு இப்ப எப்படி போயிட்டு இருக்குது, இது இந்த வேதனை எப்படிப்பட்டதா இருக்கும், பிரசவ வேதனை வலியை போல காணப்படும், பிரசவ வேதனையை போல காணப்படும். அது என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்ப நடைபெற்று இப்பொழுது தொடர்ந்து அந்த பிரச்சனைகள் என்ன செய்துட்டு இருக்கிறது, நடைபெற்று கொண்டிருக்கிறது. என்னைக்கு பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் இது என்னது, போர்களா தான் என்ன செய்யறது இருக்கிறது. அல்லேலூயா. ஓகே, தீவிரவாதங்கள் அது எல்லாத்தையும் பார்த்தோம். அடுத்து வான்வழி தாக்குதல்களை என்ன செஞ்சோம் பார்த்தோம், வான்வழி தாக்குதல்கள், அதுல போர் விமானங்களை என்ன செஞ்சோம் பார்த்தோம். அதான் இது அமெரிக்காவில் இருந்த எவ்வளோ வேகமாய் போகிற போர் விமானம், ரொம்ப வேகமாக போகிற அந்த ஜெட் போர் விமானம் எவ்வளோ, என்ன ஸ்பீடில் போகும், 7274 கிலோமீட்டர்/ஹவர், 7274 கிலோமீட்டர் வேகத்தில் போகிற போர் விமானங்கள் ஒரு மணி நேரத்தில் இவ்வளவு தூரத்தை என்ன செய்யும், கடந்து போகும். அப்படிப்பட்ட போர் விமானங்கள் இப்பொழுது என்ன செய்கிறது, காணப்படுகிறது. ஓகேவா, அமெரிக்காவில் இருக்குது, ட்ரோன்ஸ் இருக்குது. இப்போ இனிமேல் எல்லாமே நடைபெறுகிற யுத்தங்கள் எல்லாம் ட்ரோன்ஸில் தான் இருக்கும். மேலே இந்த ட்ரோன் மட்டும் மேலே என்ன செய்யும், போகும், கீழே இருந்து என்ன செய்வார்கள், ஆப்ரேட் பண்ணி அந்த குண்டை என்ன செய்வாங்க, போட்டுட்டு இருப்பாங்க. அதுதான் இனிமே நடக்கிற யுத்தங்களாக இருக்கும். சரியா, ஓகே. நியூக்ளியர் பாம்பு குறித்து பார்த்தோம். நியூக்ளியர் பாம்ஸ் அது எல்லாம் ரஷ்யாவில் மிகப்பெரியதான நியூக்ளியர் பாம்பை 1961ஆம் ஆண்டு என்ன செய்தார்கள், கண்டுபிடித்து அதனுடைய பாம்பை டெஸ்ட் பண்ணுமோ, அது கீழே விழுந்துச்சுன்னா அதனுடைய சுற்றளவு எத்தனை கிலோமீட்டர் பாதிக்கும் சொல்லுங்க, 100 கிலோமீட்டர் சுற்றளவு, உயரம் 64 கிலோமீட்டர் உயரத்தையும் என்ன செய்யும், பாதிக்கும். அப்போ இது தூரத்தில் இருக்கிற, அதாவது இது 900 கிலோமீட்டருக்கு அங்க இருக்கிற வீடுகளுடைய ஜன்னல்கள் எல்லாமே உடைந்து போனது. அப்ப கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டருக்கு இதனுடைய தாக்கம் என்ன செய்யும், காணப்படும். ஒரு பாம்பு, நியூக்ளியர் பாம்பு, இது இன்னைக்கு ரஷ்யா வைத்திருக்கிறார்கள். கடலுக்குள்ள சேஃப் பண்ணி என்ன செஞ்சிருக்காங்க, இந்த நியூக்ளியர் பாம்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. நியூக்ளியர் பாம்பை எல்லா நாடும் இப்ப தயாரிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்தியா முதற்கொண்டு எல்லா நாடுகளும் நியூக்ளியர் பாம்ஸ் என்ன செய்கிறார்கள், தயாரிக்கிறார்கள். ஓகேவா, அப்ப நியூக்ளியர் பாம்புல எல்லாம் ஒன்னாதான் வச்சிருப்பாங்க. ஒண்ணு வெடிச்சுன்னா எல்லாம் என்ன செய்யும், வெடிச்சிடும். அப்ப கடைசியில முடிவு அவ்வளவுதான். அல்லேலூயா. கடைசி காலத்துல இருக்கிறோம். அவருடைய வருகை சீக்கிரமா இருக்கிறது. ஆமா, அவருடைய வருகை மிகவும் சீக்கிரமா இருக்கிறது. இந்த நியூக்ளியர் பாம்புல ஒன்று சின்னது ஒன்று போட்டதுதான் ஹிரோஷிமா நாகசாகி. அந்த பாம்புல ஒன்று போட்டாச்சுன்னா 3 கிலோமீட்டருக்கு அந்த சைடு இருக்கிறவனுடைய சரீரத்தின் மாம்சம் எப்படி விழும்னு சொன்னேன், ஐஸ்கிரீம் மாதிரி, மெழுகு மாதிரி இல்ல, ஐஸ்கிரீம் மாதிரி உருகி என்ன செய்யும், விழும். அதாவது நின்றுட்டு இருப்பான், அந்த பாம்பு விழுந்த உடனே அது கதிர்வீச்சு அடிச்ச உடனே ஐஸ்கிரீம் மாதிரி உருகி அவனுடைய எலும்புல இருந்து மாம்சம் மட்டும் கீழே விழும், அடுத்து எலும்பு விழும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு கொடிய காலத்திற்குள்ளாக
நம்ம காணப்படுகிறோம். அல்லேலூயா. ஓகே, செயற்கைக்கோள்ல இருந்து பாம்பு போடுறதுக்கு இப்போ எல்லாமே செயற்கைக்கோளுக்கு எதை செஞ்சுட்டாங்க, கொண்டு போயிட்டாங்க. எல்லாம் இனிமே செயற்கைக்கோள்ல இருந்து கீழே இருந்து ஆப்ரேட் பண்ணி லொகேஷனை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு தட்டு பாம்பு அங்கிருந்து வந்து விடும். என்ன வேணாலும் இனிமே செய்யலாம், யாரு என்ன வேணாலும், ஆமா எப்படி வேணாலும். இனிமே 3ஆம் உலக போர் யுத்தம் இப்படிதான் நடக்கும், இதுல தான் நடக்கும். இவ்வளவு தீவிரமா என்ன செஞ்சுட்டு இருக்கிறது, அவருடைய வருகையை நோக்கி நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், போய்கிட்டு இருக்கிறோம். அவருடைய வருகை மிகவும் சீக்கிரமா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்தை வாசிச்சுட்டு போவோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாம விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம், நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல கடவோம். அல்லேலூயா. நாளானது சமீபித்து வருகிறத எவ்வளவா பார்க்கிறீங்களோ அவ்வளவா என்ன செய்யணும், புத்தி சொல்லணும். ஆண்டவருடைய வருகை மிகவும் சீக்கிரமா இருக்கிறது. அதனுடைய கால சூழ்நிலைகளும் காலங்களும் எல்லாமே ஆயத்தமா இருக்கிறது. மனுஷன் முகத்தை பார்ப்பான், ஆண்டவர் இருதயத்தை காண்கிறவர். அல்லேலூயா. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அல்லேலூயா. இருதயத்துல சுத்தமா இருக்கிறோமா? இருதயத்துல சுத்தமா இருக்கிறோமா? ஆமா, இருதயத்துல சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். எதுவும் மனசுல ஒண்ணு வச்சு வெளியே ஒண்ணு என்ன செய்யாதீங்க, பேசக்கூடாது. மனசுல ஒண்ண வச்சு சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்துட்டு வெளியே ஒண்ணு பேசுகிறவர்களா இருந்தோம்னா நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அல்லேலூயா. எனக்கு மனசு சுத்தமா இருக்கிறது. அப்படி என்ன செய்யணும், நம்ம எல்லாரும் என்ன செய்யணும், சொல்லணும். அல்லேலூயா. பண்டைய காலத்துல திருவிருந்து எடுக்கிறதுக்கு முன்னால எல்லாரும் எழுப்பி சாட்சி சொல்லுவாங்க. அப்ப கொஞ்சம் பேர் தானே இருப்பாங்க. நான் தேவனோடும் தேவனுடைய பிள்ளைகளோடும் ஐக்கியமாக இருக்கிறேன், இந்த பந்தியில பங்கு கொள்ளவும் ஆயத்தமாக இருக்கிறேன், இவ்வளவுதான் சொல்லணும். அதுக்கு மேல சொல்லக்கூடாது, உட்காருன்றுவாங்க. ஆமா, எழும்பணும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் தேவனோடும் தேவனுடைய பிள்ளைகளோடும் ஐக்கியமாக இருக்கிறேன், இந்த பந்தியில் பங்கு கொள்ளவும் ஆயத்தமாக இருக்கிறேன், உட்காந்துருவாங்க. அடுத்த ஆள் எந்திரிப்பாங்க. சின்ன பிள்ளையில இருந்து திருவிருந்து எடுக்கிற சிறுவர்கள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரையிலும் எந்திரிச்சு நின்று சாட்சி சொல்ல முடியாதுன்னா உட்காந்துருந்தாலும் சாட்சி சொன்னாதான் திருவிருந்து கொடுப்பாங்க. அல்லேலூயா. ஆண்டுடைய சமூகத்துல நம்ம சொல்லுகிறோம். அல்லேலூயா. தேவனோடும் தேவனுடைய பிள்ளைகளோடும் ஐக்கியமா இருப்போம். அப்பதான் அவருடைய பந்தியில பங்கு கொள்ள நம்ம ஆயத்தமா இருக்கிறதுக்கு அடையாளமா இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அப்படி சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலர்களுக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். ஓகேவா? அப்போ சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு நல்லவர், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அல்லேலூயா. அப்ப நாளானது சமீபித்து வருகிறதுனால என்ன செய்யணும், ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு என்ன பொறுத்த மட்டும் நான் என் மனசுல எதையும் வச்சுருக்க மாட்டேன். ஏதாவது ஒரு விதத்துல அதை நேரம் பேசியே தீரணும் அப்படின்ற மைண்ட் செட்டு தான் நம்ம. அதுவே நமக்கு முடிஞ்சிருது. சரியா? ஆமா, ஓகே. நம்ம பாயிண்ட்டுக்கு நேராகி போயிடுவோம். சரியா? அப்படி வருகை சீக்கிரமா இருக்குது பாருங்களேன். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிடுறேன். சரியா? அடுத்து பரிசுத்தமாகிறதும் பரலோகத்துக்கு போறதும் நம்ம மேல விழுந்த கடமை. அல்லேலூயா. அந்த இரத்த பலிக்கு நான் என்ன செய்யக்கூடாது, பாத்திரம் ஆகக்கூடாது. அவ்வளவுதான். சரியா? ஓகே. கடைசியா நம்ம பார்த்தோம் செயற்கைக்கோள் இருந்து பாம்பு போடுறது பார்த்தோம். சரியா? அடுத்து இன்னொரு அடையாளம் என்னன்னா உயிரியல் சம்பந்தப்பட்ட, இன்னைக்கு பார்ப்போம், உயிரியல் சம்பந்தப்பட்ட யுத்தங்களை ஆயத்தம் பண்ணுகிறார்கள். உயிரியல் சம்பந்தப்பட்ட யுத்தங்களை என்ன செய்கிறார்கள், ஆயத்தம் பண்ணுகிறார். பயோலஜிக்கல் வார். சரியா? பயோவார். சரியா? இன்னும் ஷார்ட் ஆகுதுன்னா பயோவார். இது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நாட்டிற்கு மேல
இன்னொரு நாட்டிற்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா வைரஸ் என்ன செஞ்சிருவாங்க, அங்க போய் கிளப்பி விட்டுருவாங்க. வேற ஒண்ணும் இல்லை, அவர்கள் அங்கிருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி அங்க இம்போர்ட் பண்றாங்கல்ல பொருட்கள், அந்த பொருட்களுக்குள்ள என்ன செஞ்சிருவாங்க, வச்சு விட்டுருவாங்க. ஒன்றும் தெரியாது, மைல்டா இருக்கும். அவன் போய் அங்க போய் ஓப்பன் பண்ண உடனே அது அங்கிருந்து செய்யும், பரவ ஆரம்பிக்கும். ஒரு தட்டை பரவும், 2 பேர்ட்ட பரவும். ஒரு ஃபேக்டரின்னு போயிருச்சுன்னா ஒரு ஆள் மட்டும் இருக்க மாட்டாங்க, கிட்டத்தட்ட 50-100 பேருக்கு மேல என்ன செய்வார்கள், இருப்பார்கள். அப்படி பரவுறது தான் கொரோனா. சரியா? அது ஒரு பயோ வார். சரியா? ஆக்சுவலா நம்ம கண்ணு முன்னாடி பார்த்ததை சொல்றோம். எப்படின்னா, சீனாக்காரன் என்ன செய்தான், அந்த வைரஸ் என்ன செய்தான், வெளியே கொண்டு வந்தான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், எல்லா கொள்ளை நோய்க்கும் மெயின் காரணமா இருக்கிறது யாரு, சீனா. சீனால இருந்து ஒரு வைரஸ் பரவுதுன்னா மெயினா எந்த நாட்டை அதிகமா பாதிக்கும், அமெரிக்காவை. சரியா? விஷயம் என்ன தெரியுமா, வல்லரசு நாடுகள்ல இருக்கிற பிரச்சனை என்னன்னா, சீனாக்காரன் என்ன சொல்லுவான், நான் வல்லரசு ஆகணும்னு சொல்லுவான். அவன் என்ன சொல்லுவான், அமெரிக்காக்காரன் அவன் என்ன செய்யணும், வல்லரசு நாடாக மாறணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதுல இருக்கிற பிரச்சனையின் நிமித்தமாக இவர்கள் என்ன செய்யறாங்க, அங்க இருந்து அங்க என்ன செய்யறாங்க, வைரஸை அனுப்பிடுறாங்க. இங்கேயும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது பாருங்களேன், இந்த எல்லா பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குல்ல, அதனால கொஞ்சத்தை இங்க தள்ளி விட்டுட்டு மீதி என்ன செஞ்சிருவான், மொத்தத்தையும் அங்க அனுப்பிடுறான். அப்ப இதுக்கு இடையில போறது எல்லாமே என்ன செஞ்சிருது, பாதிக்கப்பட்டுருது. அல்லேலூயா. இதுல என்ன செய்யறாங்க, கொஞ்சம் பேர் அங்க இருந்து இங்க டிராவல் பண்ணி வராங்க, இங்க இருந்து அங்க டிராவல் பண்ணி போறாங்க. அப்படித்தானே? எல்லாம் டிராவல்ல தான் நிறைய பிரச்சனையே நினைச்சிட்டு ஞாபகம் இருக்கு தானே. கேரளாவுக்கு வந்த சீனாலேருந்து வந்தவங்க, இல்லை அமெரிக்காலேருந்து கொரோனா வைரஸோட வந்தவங்களை அங்கே குவாரண்டைன் பண்ணி கொஞ்ச நாள் வச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு கியூர் ஆன பிறகு தான் என்ன செஞ்சாங்க, உள்ள அனுப்புனாங்க. ஒரு சிலருக்கு உள்ள பாதிப்பு இருந்திருக்கு, ஆனா பாசிட்டிவ் என்ன செய்யலை, காட்டல. அப்படின்னு என்ன சொன்னோடனே இவங்க என்ன செஞ்சாங்க, இங்க வந்துட்டாங்க, ஊருக்கு வந்துட்டாங்க. ஊருக்கு வந்த உடனே பாதிப்பு கூடிருச்சு. அப்படி கொஞ்சம் 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 கொஞ்சமாய் பரவி ஃபுல்லா பரவுனது தான் கொரோனா வைரஸ். இது ஒரு பயாலஜிக்கல் வார். சரியா? இதனால கிட்டத்தட்ட நம்ம எத்தனை பேர் செத்தாங்கன்னு பார்த்தோம், 3,65,00,000 பேர். சரியா? 3,65,00,000 பேர் மரித்து போனதாக, கொரோனானால மரித்து போனதுனால ஒரு புள்ளி விவரம் என்ன செய்கிறது, சொல்லுகிறது. 3,65,00,000 பேர். ஆனா இதற்கு மேலதான் மரித்திருப்பார்களே தவிர இதை விட குறைவா மரிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. சரியா? அப்போ இத்தனை பேரை கொல்லணும்னா ஒரு ஒரு பெரிய ஆர்மி வந்து ஒரு இடத்துல போய் யுத்தம் பண்ணணும்னா எவ்வளவு பாம் செலவு, எவ்வளவு பெட்ரோல் ஃபியூல் செலவு, இது எல்லாத்தையும் வச்சு பார்த்தா இந்த போர் தான் ஈஸியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பயோ வார என்ன செஞ்சிட்டார்கள், ஆரம்பித்து விட்டார்கள். சரியா? இது வந்து இந்த பயோ வார் வந்து பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா தான் பாதிப்பு என்ன செய்யும், கொண்டு வரும். கொஞ்சம் கொஞ்சமா, அதிகம் தெரியாம அமைதியான ஒரு பாதிப்பை தான் என்ன செய்யும், கொண்டு வந்து கொண்டே இருக்கும். ஓகேவா? இன்னும் சீனாவில் 100கணக்கான வைரஸ்களை பயோவாருக்காக சேவ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. எப்போ ரிலீஸ் பண்ணுவான்னு தெரியாது, ஆனால் கூடிய சீக்கிரத்துல அதுவும் நடைபெறும் என்று ஆராய்ச்சியாளர்கள் வல்லுநர்கள் என்ன செய்கிறார்கள், சொல்லுகிறாங்க. சரியா? அப்போ சீக்கிரமாக இனிமே அந்த வார் தான் என்ன செய்யும், இருக்கும். மேக்சிமம் இந்த வார்களை விடவும், இந்த பாம்பு போடுறது இந்த மாதிரிப்பட்டது எல்லாத்தையும் விடவும் அந்த வார் தான் என்ன செய்யும், நடைபெறும். பயாலஜிக்கல் வார். இரண்டாவது கெமிக்கல் வார். கெமிக்கல் வார் ரசாயன வேதியியல் ரீதியான ரசாயனத்தை கொண்டு வைரஸ் போட்டு ஒரு சிறிய பாட்டில் என்ன செஞ்சிருப்பாங்களாம், வைத்திருப்பார்களாம் இந்த ரசாயனத்தை. சரியா? அந்த வேதியியல் ரீதியான அந்த ரசாயனத்தை ஒரு சின்ன பாட்டில் போட்டு என்ன செஞ்சிருப்பாங்க, வைத்திருவாங்க. அந்த பாட்டிலை திறந்த உடனேயே இவர்களுக்கு என்ன ஆகும்னா, அந்த சுவாசிப்பாங்கல்ல, சுவாசிக்குமோ உடனேயே மூச்சடைத்து உடனே இறந்து விடுவார்கள். இது இப்ப ரீசெண்டா ஒரு இடத்துல நடந்துச்சு. எங்க நடந்துச்சுன்னா சீரியாவில் நடந்துச்சு. சரியா? சீரியாவில் நடந்துச்சு. சீரியாவில் இந்த கெமிக்கல் வார் வந்து நடந்தது. என்ன பண்ணாங்கன்னா ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. சரியா?
சீரியால என்ன பண்ணாங்கன்னா அந்த 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 இதை வந்து என்ன செஞ்சுருந்தாங்க, பரப்பி விட்டுருந்தாங்க. போனப்போ அந்த அந்த பாட்டில் என்ன செய்வாங்க, ஓப்பன் பண்ண உடனே அந்த சுவாசத்தை என்ன செய்கிறாங்க, அந்த அந்த கெமிக்கலை லேசாக சுவாசித்த உடனே ஒரு மாதிரி உடம்புல ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் வருதான். சேஞ்சஸ் வந்துட்டு ஒரு சின்ன மாற்றம் வருமா, உடனே உடம்புல இருந்து அந்த சரீரத்துல இருந்து அப்படி அந்த மாமிசம் எல்லாம் உருகி விழுகிறது போல உள்ளுறுப்புகள் எல்லாம் அரிக்கும் தெரியுமா, ஆசிட் அரிக்கும். அந்த மாதிரி இந்த சுவாசித்த உடனே லங்ஸ் முதற்கொண்டு எல்லாமே அரித்து உருகி விழுகிறது போல அவர்கள் என்ன செய்தார்கள், மரித்து போனார்கள். இந்த மாதிரி யுத்தம் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. சரியா, நடந்து கொண்டே தான் இருக்கிறது. இனியும் இந்த மாதிரிப்பட்ட யுத்தங்கள் தான் கண்டிப்பா நடக்கும். ஃபாரின்ல இருந்து இல்லை சைனால இருந்து எல்லா பொருளுமே நீங்க எதை எடுங்க, எதை வேணாலும் எடுங்க, ஒரு போன் எடுங்க மேட் இன் சைனா, வேற எந்த பொருள்னாலும் எடுங்க மேட் இன் சைனா, மேட் இன் சைனா. மேட் இன் சைனான்னு இல்லாம ஒரு பொருளை நம்ம என்ன செய்ய முடியாது, பார்க்கவே முடியாது. மேனுஃபேக்சர் வேற ஆளா இருந்தாலும் சரி, மேடு பை சைனாவா தான் இருக்கும். சரியா, அந்த அந்த இன்ஜினியர்டு பை இந்தோனேஷியா, அமெரிக்கா, யூஎஸ்ஏ அப்படின்னு நினைச்சு ஒவ்வொரு நாடு இருக்கும். ஆனா மேடு பை சைனா தான் இருக்கும். மேட் இன் சைனா. எல்லாமே ஒரு சின்ன பேனா முதல் கொண்டு எவ்வளவு பெரிய பொருள் வாங்கினாலும், ஐபோன் வாங்கினாலும் சைனா தான். இந்த கீபோர்டு இருக்குது இல்ல, இதுவும் சைனா. ஆனா இது மேனுஃபேக்சர் பண்ண இன்ஜினியர்டு பை இந்தோனேஷியா, ஆனா இது மேடு பை சைனா. ஜப்பான்ல என்ன செய்வாங்க, அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்களே தவிர அவனுடைய பிளானு, ஆனா செய்கிறது ஃபுல்லா சைனா. சரியா, எது எடுத்தாலும் சரி, ஒரு வாட்ச் எடுத்தாலும் சரி, எந்த பொருளாக இருந்தாலும் எல்லாமே சைனால இருந்து தான் வந்துட்டு இருக்குது. இந்த பொருட்களுக்குள்ள, எந்த பொருளுக்குள்ள இந்த வைரஸ் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அல்லேலூயா. ஒரு பெரிய கண்டெய்னர் நிறைய, ஒரு சும்மா ஒரு கண்டெய்னர் நிறைய வருதுன்னு வைங்களேன், கண்டெய்னர் நிறைய வருது. அந்த கண்டெய்னர்ல ஒரு 3 பாக்ஸ்ல மட்டும் அந்த வைரஸை வச்சிருந்தாலே போதும். அல்லேலூயா. 3 பாக்ஸ்ல வைரஸ் வச்சிருந்தாலே போதும், அது ஈஸியா ஜனங்களை அழித்துவிடும். அவருடைய வருகை மிகவும் சீக்கிரமா இருக்கிறது. இது எல்லாமே அவருடைய வருகைக்கான அடையாளங்களாக இருக்கிறது. ஜனத்திற்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யங்களுக்கு விரோதமாய் ராஜ்யங்களும் எழும்பி கொண்டிருக்கின்றன. கண்டிப்பா இது நடக்கும். இப்பவும் ரீசெண்டாவும் சீனாக்காரன் என்ன செஞ்சுட்டு இருந்தான், இந்தியாவுக்கு மேல இந்த பார்டர் பிரச்சனை இருந்துட்டு தானே இருக்குது. இன்னும் பார்டர் பிரச்சனை போய்கிட்டு தான் இருக்குது. அப்ப எப்போ யாரு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. இது இந்தியா மட்டும் சொல்றேன், அமெரிக்காவை சொல்லவே வேண்டாம், மற்ற நாடுகளையும் நம்ம சொல்லவே வேண்டாம். ஏன்னா நமக்கு நல்லாவே தெரியும் இதெல்லாம் இப்படிதான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறது, நடைபெற்று கொண்டு. ஆனா இது 100 வருஷத்துக்கு முன்னால இப்படி இருந்துச்சா? கிடையாது. 100 வருஷத்துக்கு முன்னால இப்படி கிடையாது. ஆனா இப்போ இதனுடைய தாக்கமும் இதனுடைய வேகமும் என்ன செஞ்சிட்டு அதிகரிச்சதுனால, அப்போ வசனம் சொல்லுது பாருங்களேன், இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம்னா ஆண்டவர் சொன்ன காலத்துல அது ஆரம்பம். ஆனா இப்போ பிரசவ வலி நெருங்கி விட்டது. அப்போ பிரசவ வலி கண்டினியூஸா போயிட்டு இருக்குது. அப்போ கண்டினியூஸா டெய்லியும் ஒரு யுத்த செய்தியை கேட்கிறோம், இல்லைன்னா ஒரு யுத்தத்தை கேட்கிறோம், ஒரு பஞ்சத்தை கேட்கிறோம், இல்ல ஒரு நிலநடுக்கத்தை கேட்கிறோம், ஒரு அழிவை பார்க்கிறோம். டெய்லியும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் பூமியில நடைபெற்று கொண்டேதான் இருக்கிறது. நீங்க ஒரு மணி நேரம் நியூஸ பாத்தீங்கன்னா ஒரு நிலநடுக்கமாவது இல்ல ஒரு யுத்த செய்தியாவது நீங்க கேட்காம டிவியை க்ளோஸ் பண்ணிடுவீங்களா? சொல்லுங்க பார்ப்போம். முடியாது. குறைந்தது ஒரு நியூஸாவது என்ன செய்வோம், கேட்கிறோம். இதெல்லாம் பார்க்குமோ அவர் வாசல் அருகே வந்து விட்டாரு, இனி காலம் செல்லாது. ஆமா, 7 நாள் நான் ஏற்கனவே சொன்ன பாருங்களேன், 6 நாட்கள் அவர் வேலை செய்து 7வது நாள் என்ன செஞ்சார், ஓய்ந்திருந்தார். ஒரு நாள் அவருடைய பார்வைக்கு 1000 வருஷம். கிட்டத்தட்ட கிபின்னு எல்லாம் வச்சோம்னா 6 நாளுடைய கடைசியில தான் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்,
இருக்கிறோம். 7வது நாள் வருமோ அவர் ஓய்ந்திருந்தார். அது 1000 வருஷம் அரசாட்சி. அந்த 7வது நாளுக்கு முன்னாலேயே உபத்திரவ காலம் இருக்கு, அந்தி கிறிஸ்து வர வேணும், இந்த அர்மகுதம் யுத்தம் இருக்குது, 3ஆம் உலக போர் இருக்குது, எல்லாமே என்ன செய்ய போகுது, நடக்க போகிறது. ஆண்டவருடைய வருகை மிகவும் சீக்கிரமாக இருக்கிறது. அவர் வாசல் அருகே நிற்கிறாரு. நம்மளை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுத்துவோம். இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது. அப்படிதானே? இன்னைக்கு இருக்கிற மாதிரி, இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலையும் போர் நிலவரங்களையும் படி இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்காது. எல்லாத்திற்கும் ஒவ்வொரு செகண்டுக்கும் மாற்றங்கள் வந்து கொண்டேதான் இருக்கிறது. நம்மளும் அவரை சந்திக்க ஆயத்தமாய் கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. வெளிச்சத்தில் இருக்கிற நமக்கு இவை எதுவுமே மறைபொருட்கள் அல்ல. அந்தகாரத்தில் இருக்கிறவனுக்கு தான் இயேசுவின் வருகை ரகசியமானது. நமக்கு எதிர்பார்த்துதான் காத்துக்கிட்டு இருக்கிறோம். அவர் வருவாரு. நமக்கு ரகசியம்னு ஒண்ணுமே கிடையாது. பாருங்களேன், ஆண்டவர் திடீரென வருவாரு, அதுவும் நமக்கு தெரியும். நம்மை இந்த பூமியிலிருந்து பிரித்து கொண்டு போவார், ஜனங்கள் மத்தியிலிருந்து வேறுபடுத்தி கொண்டு போவார், அதுவும் நமக்கு தெரியும். ஆனா புறஜாதியானுக்கு அது தெரியாது. அவனுக்கு தான் ரகசியம், அவனுக்கு தான் வேறு பிரிப்பு, அவனுக்கு தான் திடீரென ரகசியமாக திடீரென நடக்கிற சம்பவங்கள் எல்லாம். ஆனா நமக்கு, வெளிச்சத்தில் இருக்கிற நமக்கு, நாம் இதை தான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப வேணாலும் இயேசு என்ன செய்யலாம், வரலாம். நம்ம யாருக்கும் தெரியாது. பிதா ஒருவரை தவிர வேற ஒருவனும் அறியான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தான் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அப்ப சீக்கிரமாய் அவருடைய வருகை இருக்கும். அவருடைய வருகைக்காக ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்தமாக்கி காத்துக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. 3ஆவதாக, முழு உலகத்தில் இருக்கும் எல்லா அரசியல் அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து அந்தி கிறிஸ்துவை வரவேற்பார்கள். warm up for antichrist. ஓகே, ஒரு வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 13ஆம் அதிகாரம் 16வது வசனத்தையும் 17வது வசனத்தையும் நாம் வாசிப்போம். அது சிறியோர், பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நம்ம குறித்து பார்க்கும்போது இதுல வசனம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அது சிறியோர், பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுவாதீனர், அடிமைகள். இதுல இந்த நாட்டுக்காரங்க அந்த நாட்டுக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யல, எழுதல. எல்லா மனுஷரையும், பூமியில் இருக்கிற சிறியோரும் பெரியோரும் ஐஸ்வர்யவான்களும் தரித்திரர்களும் சுவாதீனர்களும் அடிமைகளும் எல்லாருமே இதை என்ன செய்யணும், செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். யாருடைய காலத்துல? அந்தி கிறிஸ்துவின் காலத்துல இது கம்பல்சரியாக காணப்படும். ஆனா இப்பவே கம்பல்சரியா தான் இருக்குது. சொல்லட்டுமா? ஒன்னொன்னா போகுமா? ஓகே ஓகே. இந்த வசனத்துல நம்ம ஒன்னொன்னா பார்ப்போம். இந்த வசனத்தை பார்க்கும்போது எல்லாரையும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சிறியோர், பெரியோர், ஏழை, பணக்கார என்று சொல்லி எல்லாரையும் சொல்லப்பட்டிருக்கு. இந்தியாவில் இன்னைக்கு அதிகமாக பேசப்படுகிறது என்ன? ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே தேர்தல். அப்படிதானே? அப்படிதானே? இன்னைக்கு அதிகமாக பேசப்படுகிறது. அது நடக்குமா, நடக்காதா? வேதத்தின்படி அது கண்டிப்பா நடக்கும். அதுல யாரு என்னதான் பண்ணாலும் ஐடி ரைடு வரும். அப்ப என்ன செய்வாங்க? விட்டு கொடுத்துருவாங்க. அப்படிதான் நடக்குது. இப்போ அப்படிதான் நடக்குது. எல்லாருக்கும் குடுமி பிடியும் ஒரு ஆள் கையில இருக்குது. அப்படிதானே? அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். எல்லாரும் அதெல்லாம் ரெண்டாவது, எல்லாருடைய குடுமி பிடியும்
வேர்ல்டு மேல, இந்தியாவுக்கும் மேல ஒரு அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரத்தின் கீழே நம்ம இப்ப வந்துட்டோம். சரியா? அந்த அதிகாரத்திற்கு கீழே கொண்டு வருவதற்காக தான் அவர்களுடைய அட்வைஸ் படி இவர் என்ன செய்கிறாரு, இங்க சொல்லிட்டு இருக்கிறாரு. சரியா? அந்த வேர்ல்டு ஐநா சபையில எடுத்த அந்த தீர்மானம், ஐநா சபைன்னு சொல்றதுக்கு இல்ல, அடுத்து இன்னொன்னு புதுசா அங்க என்ன செஞ்சிருக்கிறது, ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதற்குள்ள இருந்து வெளிப்பட்ட காரியத்தை தான் மோடி என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு, நமக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு. சரியா? அவரா யோசிச்செல்லாம் தனியா யோசிச்செல்லாம் உட்காந்து சொல்லல, அது எல்லாமே ப்ரீ பிளான்டா தான் என்ன செய்கிறது, நடைபெறுகிறது. ஒரே உலகம் ஒரே அரசாட்சி அப்படின்னு என்ன செய்யும் வரப்போகிறது. ரொம்ப நாளெல்லாம் இல்லை, கூடிய சீக்கிரத்துல அது சீக்கிரமாய் வர போகிறது. உலக பொருளாதாரம் என்பது ஓகே, இது 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 இன்னொன்னு சொல்றேன். உலக பொருளாதாரம்னு சொல்றோம்ல, உலக பொருளாதாரம்னா அது இந்தியாவுக்கு ஒரு சந்தை, பாகிஸ்தானுக்கு ஒரு சந்தை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யாது, ஒரு சந்தை என தனித்தனியா என்ன செய்யாது, இருக்காது. இவை எல்லாமே உலகமயமாக்கப்படுதல் அப்படின்னு சொல்லி இது என்ன செய்யும், மாறும். உலக மயமாக்கப்படுதல் அப்படின்னு சொல்லிட்டு மாறும். அப்போ உலகத்தினுடைய பொருளாதாரமும் உலகத்துல என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்றதற்கு தனித்தனியாக நமக்கு இப்போ ஒவ்வொரு கவர்னர்ஸ் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. ஆனா இனிமே அந்த கவர்னருடைய கீழே செயல்படாது, எல்லாமே ஒருவருடைய கரத்துல போகும், உலக பொருளாதாரத்தினுடைய கரத்துல போகும். சரியா? இவை அனைத்துக்கும் மேல இருந்து ஆர்டர் போடுறதுக்கு ஒருத்தன் இருப்பான், அவன் தான் அந்தி கிறிஸ்து. இப்போ ஒரு பேச்சு பொருள் போயிட்டு இருக்கு தெரியுமா, நிறைய நாடுகள்ல அமெரிக்கா பேசிட்டு இருக்குது, இப்ப இருக்கிற ஐநா ஒன்றும் சரி கிடையாது, நம்ம என்ன செய்யணும், புதிய ஐநாவை என்ன செய்யணும், உருவாக்கணும். புதிய ஐநா நமக்கு தேவைப்படுது, புதிய ஐநா சபையை நம்ம என்ன செய்யணும், உருவாக்கணும்னு சொல்லிட்டு. இது நடக்குமா நடக்காதா? கண்டிப்பா நடக்கும். இதனுடைய தலைவராக அந்தி கிறிஸ்து வருவார். இது யாரெல்லாம் சேர்ந்து செய்கிறாங்க தெரியுமா, இருக்கிற எல்லா இன்டர்நேஷனல்ல இருக்கிற தொழில் அதிபர்கள் எல்லாரும் சேர்ந்து இதை என்ன செய்கிறார்கள். இப்போ இந்தியாவை எடுத்துட்டோம்னா மெயினா இருக்கிறது யாரு, அம்பானி தானே. அம்பானி சொன்னா மோடி செய்வாரா செய்ய மாட்டாரா? போச்சா? புரியுதா? மோடி எங்க இருப்பாரு, ஐநா சபையில இருப்பாரு. அம்பானி எங்க போவாரு, அங்க போயிடுவாரு. அப்ப என்ன ஆகும், அவன் பலவானா என்ன செய்வான், இவன் யார்கிட்ட பேசுவான், ஐநா சபையில இருந்து மேல இருந்து அம்பானி கிட்ட பேசுவான், மோடி கிட்ட என்ன செய்ய மாட்டான், பேச மாட்டான். அவனை தூக்கி உள்ள போட்டாச்சுன்னா, அவனை தூக்கி ஐநா சபைக்குள்ள வச்சாச்சுன்னா எல்லாமே அவன் கண்ட்ரோல்ல என்ன செஞ்சிடும். இன்னைக்கு ரிலையன்ஸ் ஜெயசூர்யாஸை அவன் கையில் எடுத்துட்டான், கண்ணன் டிபார்ட்மெண்ட்டை அவன் கையில் எடுத்துட்டான், ரிலையன்ஸ் மாலு தனியாக இருக்குது. இனி எல்லாமே ஜியோ என்ன செஞ்சுட்டு இருக்கு, பெட்ரோல் பங்கு எங்கே பார்த்தாலும் நிறைய வந்துட்டு இருக்குது. மற்ற பெட்ரோல் பங்கெல்லாம் கீழே விழுந்துட்டு இருக்குது, பார்க்குறீங்க தானே. கூட்டம் இருக்காது மற்ற பங்குலெல்லாம், பார்த்துருக்குறீங்களா? கம்பெனி பங்குன்னு சொல்லுவாங்க, கொஞ்ச நாள் இருக்கும், திரும்ப என்ன இங்கே ஒரு பங்கு பூட்டிட்டாங்க பார்த்தீங்களா. இங்கே ஒரு நயாரா பங்கு, பட்டன் ரோட்டில் போகிறது நயாரா பங்கு, அது பூட்டிட்டாங்க. எல்லாமே என்ன செஞ்சிருச்சு, விழுந்து 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 போயிட்டே இருக்கும். இனி அவன் மட்டும்தான் இருப்பான். இன்னைக்கு நமக்கு தெரியாமலேயே உள்ள என்ன செஞ்சுட்டு இருக்குது, வேலை நடந்துக்கிட்டே தான் இருக்குது, நமக்கு எதுவுமே தெரியாது. ஓகேவா? உலகத்தில் இருக்க எல்லா அரசியல் அமைப்புகளும் பன்னாட்டு முதல்வர்கள், அதான் சொன்னேன்ல, இன்டர்நேஷனல் ஏஜென்சிஸ் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்வார்கள், முழு கட்டுப்பாட்டிற்குள்ள அவர்கள் என்ன செய்வாங்க, கொண்டு வருவாங்க, இன்டர்நேஷனல் ஏஜென்சிஸ். அப்போ அவன் தான் என்ன செய்வான், எதுனாலும் கொடுக்கவும் இதெல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டு இருப்போம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எல்லாமே நடந்துட்டு இருக்கும். ஓகேவா? இதனுடைய கண்ட்ரோல் எல்லாம் ஐநா சபையினுடைய கீழே என்ன செய்யும், காணப்படும். ஓகேவா? சரி, இந்த பெரிய அமைப்புகளில் யாருமே எல்லா செயல்பாட்டும் பூமியில் நடைபெற்று கொண்டிருப்பதால் இவர்களை மீறி யாருமே என்ன செய்ய முடியாது, ஒன்னும் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. ஓகேவா? இப்போ என்னன்னா, ஒரு உதாரணமா உங்களுக்கு சொல்றேன்னு, இந்தியாவில் நிறைய பொருட்கள் உற்பத்தி ஆகிறது, அப்படிதானே?
நிறைய பொருட்கள் உற்பத்தி ஆகுது. ஆனா எவ்வளவு பொருட்கள் உற்பத்தி ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட பொருள் மட்டும்தான் ஏற்றுமதி செய்ய முடியும். எல்லாத்தையும் ஏற்றுமதி செய்ய முடியாது. ஏன்னா அந்த லெவலுக்கு மேல ஏற்றுமதி செய்வதற்கு அந்த பன்னாட்டு நிறுவனம் என்ன செய்யல, பெர்மிஷன் கொடுக்கல. சரியா? அப்போ ஒரு நாட்டில இருந்து இவ்வளவுதான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்தியாவுக்கும் ஒரு குறிப்பிட்ட பொருட்கள் இம்போர்ட் ஆகி இங்கேயும் என்ன செய்யும், வந்துட்டு தான் இருக்கிறது. அவன் நம்ம இந்தியாக்காரன் இங்க சேல் ஆகல, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாங்க. கண்டிப்பா இங்க இருக்கிற நிறுவனம் என்ன செய்யணும், வாங்கி தான் ஆகணும். சரியா? அது கண்டிப்பா என்ன செய்யணும், வாங்கி தான் ஆகணும். இப்போ நம்ம 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 கண்ணுக்கே தெரியுது. இப்போ ஒரு ரிலையன்ஸ் மாலுக்கோ இல்லை வேற ஏதாவது ஒரு மாலுக்கு நீங்க போனீங்கன்னா இந்த நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஆப்பிள், இல்லை இந்த நாட்டினுடைய பேரிச்சம். இங்க 5 ரோடு பிரிவுரை நினைக்கிறேன், பைபாஸ்லேயே போனா அந்த 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 இடத்துல வந்து அஜ்பான்னு ஒரு பேக்கரி இருக்கும். பார்த்துருக்கீங்க? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அஜ்பான்? ஆமாம், அஜ்பான் இருக்கும். அந்த இதுக்குள்ள போனீங்கன்னு வைங்களேன், ஒன்று கூட இந்தியாவுக்குள்ளது கிடைக்காது. அதுக்குள்ள பேரிச்சம்பழங்கும் எங்களோட துபாயில் உள்ளது இருக்கும், துபாய் பேரிச்சம்பழங்கள். அடுத்து ஒவ்வொரு நாட்டில் உள்ள பேரிச்சம்பழம் இருக்கும். சாக்லேட்ஸ் வச்சுருப்பாங்க, ஒவ்வொரு நாட்டில் உள்ளதாக இருக்கும். அங்கே நிறைய பிஸ்கட் வச்சுருப்பாங்க, அந்த டிஃபன் இந்த பாக்ஸ் மாதிரி மிக்ஸ் பிஸ்கட் வச்சுருப்பாங்க, பாக்கெட்டில் பிஸ்கட் வச்சுருப்பாங்க. ஒன்னொன்னையும் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வெரைட்டிஸையும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டில் உள்ளது தான் அங்கே செஞ்சுருக்கிறாங்க. கொண்டு வந்துட்டானா? அப்போ அந்த நிறுவனத்தின் கீழே தான் என்ன செய்கிறது, இங்க நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்போ அவர்கள் சொல்லுகிறதா என்ன செய்யணும், இங்க செய்தாகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்துக்குள்ள நம்ம என்ன செய்கிறோம், வைக்கப்பட்டு இருக்கிறோம். அவருடைய நாட்டினுடைய பெயரை போட்ட இந்த நாட்டில இருந்து இது வந்திருக்கு, இந்த நாட்டில இருந்து இது வந்திருக்குது அப்படின்னு சொல்லி அதுலேயே என்ன செஞ்சிருப்பாங்க, ஸ்டிக்கர் போட்டே வச்சிருப்பாங்க. அது ஏமாத்து கிடையாது பாருங்க. இதெல்லாம் எங்க அங்கிருந்து வரப்போகுது, அது உண்மையிலே அங்கிருந்து வந்தது தான். சரியா? ஆமா, அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, அதை வச்சு அவங்க சேல் பண்ணிக்கிட்டு இருக்கிறார்கள். ஓகேவா? ஓகே. இது காரணம் என்னன்னா, அவர்கள் உலக பன்மயமாக்குதலின் கீழ் செயல்படுவதாக இதை கண்டிப்பா என்ன செய்யணும், செஞ்சுதான் ஆகணும். உலக பன்மயமாக்குதல். அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா வர்த்தகமும் ஒன்னா என்ன செஞ்சிடும், வந்துடும். எல்லா பை அண்ட் சேல் எல்லாமே ஒரே கண்ட்ரோலுக்குள்ள வரும். அப்ப இவையெல்லாம் சேர்ந்து உருவாக்கப்படுகிறதா உலக மயமாக்கப்படுதல். ஓகேவா? ஓகே ஓகே. இன்னொன்று சொல்றேன் கேளுங்க. நம்ம ஊர்ல கார் சாலைகள் எல்லாம் போடுறாங்கல்ல, ரோடு போடுறாங்க, பெரிய பெரிய ரோடெல்லாம் போடுறாங்க. இந்த ரோடு போடுறதுக்கு காசு எங்க இருந்து வருது, பைபாஸ் போடுறதுக்கு காசு எங்க இருந்து வருது? சென்ட்ரல் கவர்மெண்டா? சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்க இருந்து வாங்குது? வேர்ல்டு பேங்க்னு ஒரு பேங்க் இருக்கு. சரியா? வேர்ல்டு பேங்க் இந்தியா கடன் வாங்குற ஒரு பேங்க். சரியா? வேர்ல்டு பேங்க்ல இருந்து கடன் வாங்கி தான் எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க. சரியா? இங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பாக பெருசா ஏதாவது ஒரு வேலை நடக்குதுன்னா அதுக்கு காரணம் யாரு? அங்கிருந்து கடனை வாங்கி தான் இவன் என்ன செய்யறான். ஓகே. அப்போ இப்போ வந்து இந்தியா வந்து ஒரு பண புழக்கத்தை எது கூட வச்சிருக்குது, உலக வங்கி கூட இந்த பணப்புழக்கத்தை என்ன செஞ்சிருக்குது, வச்சிருக்குது. ஓகேவா? இப்போ இதே மாதிரி இந்தியா மட்டும் இல்லை பாருங்களேன், எல்லா நாடுகளும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, வச்சிருக்காங்க. அதிகமா வச்சிருக்கிறது யார் தெரியுமா? அமெரிக்கா. சரியா? அமெரிக்கா தான் நிறைய கடன் என்ன செஞ்சிருக்குது, உலக வங்கியில வச்சிருக்குது. அவன் ஏன் துள்ளுறான்னு இப்ப புரியுதா? அமெரிக்காக்காரன் ஏன் துள்ளுறான்னு தெரியுதா? ஏன்னா இதெல்லாம் உலகமயமாக்கப்படுதல்னா கடன் அவன்கிட்ட நிறைய இருக்குது, அவனை டம்மி ஆக்கிட கூடாது. அப்ப இதை ஆரம்பிக்கிறதே அவனா இருப்பான். எப்படி? புரியுது இல்ல? அப்போ என்ன பாடுபட்டாது இதை என்ன செய்வான், கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகேவா? அப்போ இப்போ என்ன செய்யணும், இந்த பணத்தை எல்லாத்தையும் என்ன செய்யணும், திரும்ப கொடுக்கணும். கொடுக்க முடியுமா? முடியாது. அப்ப என்ன ஆகும், அந்த கண்ட்ரோலுக்கு கீழே
உலக வங்கியின் கீழே இது அடிமையாக இந்த நாடு என்ன செய்யும், போயிடும். இப்போ வந்துருச்சா, எல்லாமே ஒரே கண்ட்ரோலுக்குள்ள வந்து உலக வேர்ல்டு பேங்குக்கு கீழே எல்லா நாடும் அடிமையாக மாற்றப்பட்டு விட்டுரும். அப்புறம் என்ன சொல்லுவான், இப்போ நம்ம வீடு ஒன்று இதில் இருக்குதுன்னு வைங்களேன், கடலில் இருக்குதுன்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்ன சொல்லுவான், அதை ஜப்தி பண்ணணும்னு சொல்லுவான். அது பேங்குக்கு தான் சொந்தம்னு சொல்லுவான். அதே மாதிரி நம்மளையும் எல்லாத்தையும் மொத்தமாக ஜப்தி பண்ணிடுவாங்க. ரெடியாக இருந்துக்கோங்க, எல்லாம் நடக்க தான் போகுது, சீக்கிரத்தில் நடக்க தான் போகுது. 6 லட்ச ரூபா உலக வங்கியில் ஒரு ஆளுக்கு பேரில் 6 லட்ச ரூபா என்ன செய்யுது, கடன் இருக்குது. ஆமாம், இடையில ஒருத்தர் போய் செக்கெல்லாம் போட்டுட்டு என் மேலே 6000 ரூபாயா 10,000 ரூபாயா கடன் இருக்குதுன்னு சொன்ன உடனே செக்கு போயிட்டு தர்ணா போராட்டம் பண்ணார், ஞாபகம் இருக்கா? ஆமாம் ஆமாம், தர்ணா போராட்டம் பண்ணி என் பேங்க் நான் யாருக்கும் கடன்காரன் கிடையாது, என் கடனை நான் திருப்பி கொடுத்துட்றேன், நான் விடுதலையாக தான் இருப்பேன்னு சொல்லிட்டு செக்கு போட்டு கொண்டு போய் அங்கே போராட்டம் பண்ண போனார். என்னத்துக்கு போராட்டம் பண்ணி ஒன்றும் வேலைக்கு ஆகலை, திரும்ப வீட்டுக்கு வந்தார். அவ்வளோதான், சரியா? அவ்வளோதான். அவர் வராரோ இல்லையோ தூக்கி கொண்டு போய் வீட்டில் போட்டு வந்துடுவாங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. ஓகேவா? ஆமாம், இப்படி தான் எல்லாமே என்ன செய்கிறது, நடைமுறையில் இப்போ போயிட்டு இருக்கிறது. சரியா? இதெல்லாம் சொல்லுகிறது ஒரே அரசாட்சி. சரியா? ஒரே அரசாட்சி, ஒரே உலகம் என்று சொல்லி இவை என்ன செய்கிறது, பிரகடனப்படுத்தி உள்ளது. இதெல்லாம் நம்முடைய கண்ணுக்கு முன்பாக தெரிகிறதா இருக்கிறது. இன்னும் மூணே காரியம் என்னன்னா, நம்ம கண்ணுக்கு நல்லா தெரிஞ்சு நம்ம அனுதினமும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறதுக்கு நேராக இப்போ நம் நாட்டில் நடக்கும் இதை பற்றிய 3 காரியங்களை நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். ஓகேவா? முதலாவது என்னன்னா, பணமில்லா வர்த்தகம். பணமில்லா வர்த்தகம், கேஷ்லெஸ் எக்கனாமி. இன்னைக்கு 10 வருஷத்துக்கு முன்னால யாராவது ஏடிஎம் கார்டு டெபிட் கார்டு வச்சு ஸ்வைப் பண்ணாங்கன்னு வைங்களேன், என்ன சொல்லுவோம் நம்ம எல்லாம், என்ன ஓவரா சீல் பண்றாரு இப்படித்தானே சொல்லுவோம். இன்னைக்கு யார்கிட்டெல்லாம் ஏடிஎம் கார்டு இல்லை, என் பேர்ல ஏடிஎம் கார்டு இல்லைன்னு 2 பேர், பரவாயில்லையே, பெரிய விஷயம். ஆமாம், ஏடிஎம் கார்டு இல்லைன்னா. ஆமாம், நீங்கள் எல்லார்ட்டையும் என்ன செஞ்சுட்டு இருக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஏடிஎம் கார்டு என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. சரியா? அப்போ பணமில்லா வர்த்தகத்திற்கு நேராக நம்ம என்ன செஞ்சிட்டோம், சொன்னார்ல நம்மால், இனி நோ கேஷ், ஒன்லி டிஜிட்டல். ஆமாம், எல்லார்ட்டையும் இன்னைக்கு என்ன இருக்குது, கிரெடிட் கார்டு இருக்குது, இல்லைன்னா டெபிட் கார்டு இருக்குது, எல்லாமே வச்சிருக்கிறோம். இன்னைக்கு ஒரு சின்ன காய்கறி கடை முதல் கொண்டு ஸ்கேனர் மிஷின் என்ன செஞ்சிருக்காங்க, வச்சிருக்கிறாங்க. ஸ்வைப்பிங் மிஷின் வச்சிருக்கிறாங்க. காய்கறி கடையிலையும் ஸ்வைப்பிங் மிஷின் வச்சிருக்கிறாங்க, ஸ்கேனர் மிஷின் என்ன செஞ்சிருக்கிறாங்க. ஆமா, தள்ளு வண்டி போறாங்கல்ல, தள்ளு வண்டி, பெட்டி கடை, அது முதற்கொண்டு இந்த சும்மா ரோட்ல இந்த தள்ளு வண்டியில வச்சு விற்கிறாங்கல்ல, அது முதற்கொண்டு. ஏன் நம்ம பார்த்ததில்லை, இங்க ரோட்டுக்கு போங்க, அதுல தள்ளு வண்டி கடையில இட்லி விற்கிறாங்க, அவனும் ஸ்கேனர் மிஷின் என்ன செஞ்சிருக்கிறான், வச்சிருக்கிறான். இந்த காய்கறி கடைக்கு போனாலும் அந்த காய்கறிக்கு மேல இருக்கிறது ஸ்கேனர் மிஷின் தான். ஆமா, எப்போ எங்க போனாலும் நம்ம என்ன செய்ய முடிகிறது, அதை பார்க்க முடிகிறது. சரியா? எங்க போனாலும் ஆல் கிரெடிட்ஸ் கார்டு, டெபிட் கார்டு அக்செப்ட் ஹியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிபே அவைலபிள், ஃபோன்பே அவைலபிள், எல்லா இடமும் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். சரியா? ஒரே ராத்திரியில ஒரு மனுஷன் வந்து நின்று சொன்னாரு, 1000 ரூபாயும் 500 ரூபா. இதுவரை எங்கேயாவது நம்ம பார்த்துருக்கோமா? ஒரே ராத்திரியில ஒரே ஆர்டர், எவ்வளவு கட்ஸ் பார்த்தீங்களா? ஆமா, யாராவது அதை எதிர்த்து போராட்டம் பண்ணுனாங்களா? ஒருத்தர் கூட என்ன செய்யல, போராட்டம் பண்ணல. ஏன் தெரியுமா? அது அப்படி நடக்கணும்னா ஆண்டவர் நியமிச்சுட்டாரு. சரியா? நியமிச்சதுனால ஒருத்தனுக்கு மனசு கூட மாறாம அவர் கண்ட்ரோல் பண்ணாரு. மற்றது எல்லாத்துக்கும் பிரச்சனை பண்ணுவாங்க, அரசியல்வாதிகள் வந்து கொண்டு எல்லாருமே பிரச்சனை பண்ணுவாங்க. இதுக்கு யாராவது பிரச்சனை பண்ணாங்களா?
ஒருத்தர் கூட எங்கேயாவது பிரச்சனை நடந்ததுன்னு நம்ம கேள்விப்படலை. ஆனா இதனால 120க்கு மேல மரித்து போனார்கள் மட்டும்தான் என்ன செஞ்சோம், பேங்க் வாசல்ல நின்று இறந்து போனாங்க அப்படின்னு தான் என்ன செஞ்சிருக்கிறோம், நம்ம கேள்விப்பட்டோம். அப்படித்தானே? ஓகே ஓகே. இதனால இந்த இந்த 1000 ரூபா 500னால எத்தனையோ பிஸ்னஸ் லாஸ் ஆச்சு, எத்தனையோ வேலை இல்லாம நிறைய பேர் போனாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்தது. ஆனாலும் யாரும் எந்த பிரச்சனையும் என்ன செய்யல, பண்ணல. ஓகேவா? யாருக்கு இப்ப எல்லாம் என்னன்னா, யாருக்கு கையிலையும் இப்ப யாரும் என்ன செய்யறது இல்லை, காசு கொடுக்கறது இல்லை. எல்லாருமே அக்கௌண்ட்டு அக்கௌண்ட்டு அக்கௌண்ட் அக்கௌண்ட்ல தான் என்ன செய்யறாங்க, டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க, வாங்கிக்கிறாங்க, கொடுக்குறாங்க. எல்லாமே அக்கௌண்ட் அக்கௌண்ட் அக்கௌண்ட். நம்ம இனிமை எதையும் மறைச்சு வைக்க முடியாது. புரியுதா? ஆமா, எல்லாம் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வந்து தான் ஆகணும். அங்கங்க வச்சிருக்கிறதெல்லாம் உருவிருங்க. சரியா? புரியும்னு நினைக்கிறோம். அவங்களுக்கெல்லாம் புரியும். உங்களுக்கு புரியாதது ஒன்றுமே இல்லையே. ஆமா, அங்கங்க வச்சிருக்கிறதெல்லாம் என்ன செஞ்சிருங்க, உருவிருங்க. இனி புடவை கடையில வச்சு அப்படி வச்சு இனிமே கொஞ்ச நாள் ஆனதும் பேங்க்ல கேஷ் பிரிண்ட் பண்றதே நிப்பாட்டிடுவாங்க. சரியா? இனி பணத்தினுடைய அளவு என்ன செஞ்சிடும், குறைஞ்சிரும். கொஞ்சம் 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 கொஞ்சமா உள்ள என்ன செஞ்சுட்டு இருக்கிறான். இப்பவும் அப்படிதான் நடக்குது, இப்பவும் அப்படிதான் நடக்குது. எல்லா அளவையும் குறைச்சி கடைசியில கேஷ் செல்லாம போகும். எந்த பணமும் என்ன செய்ய முடியாது, யூஸ் பண்ண முடியாது. சரியா? ஆமா. அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா, உங்க பணம் எல்லாம் திருடப்படுது, அதனால நீங்க டிஜிட்டலைஸ்டா உள்ள பேங்க்ல வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு பணம் என்ன செய்யாது, திருடப்படாது அப்படின்னு சொல்லி உங்க முழு பணமும் அரசாங்கத்தின் கீழே, அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ள என்ன செஞ்சிடும், வந்துடும். சரியா? யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. சரியா? பணம் ஒன்றும் செல்லாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? எல்லா பேங்க்கு இப்போ திடீர்னு அன்னைக்கு 1000 ரூபா 500 ரூபாய்க்கு சொல்லுவாருன்னு நினைக்கல. ஆனால் நம்ம எல்லாரும் என்ன செஞ்சோம். திடீர்னு இப்போ அறிவிப்பு விடுறாரு, இன்னைக்கு ராத்திரி அந்த ஒரு சரியா அறிவிப்பு விடுறாரு. என்னன்னு, பணம் செல்லுபடி ஆகாது, எல்லாம் அக்கௌண்ட்ல இருந்து தான் என்ன செய்யணும், பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்ம எல்லாம் அக்கௌண்ட்ல போடாம இருப்போமா? 10 ரூபாயில 5 ரூபா வரையிலும் பொறுக்கி எடுத்து கொண்டு போய் போடுவோம். சில்லற காசு ஒத்த காசு விட மாட்டோம். ஐயோ 1 ரூபானாலும் காசு தானே, கொண்டு போய் போடுவுள்ள அப்படின்னு என்ன செய்வோமா செய்ய மாட்டோமா? கண்டிப்பா செய்துதான் ஆகும், செஞ்சிருவோம். அப்ப நம்ம கையில பணம் திடீர்னு திவால் ஆயிடுச்சுன்னு வைங்களா, அதே பேங்க் நம்ம போட்டிருக்க பேங்க் திவால் ஆயிடுச்சுன்னு வைங்க. இல்லை எனக்கு என் காசெல்லாம் உள்ள இருக்குது அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாம் ஏத்துக்குவானா? ஏத்துக்க மாட்டான். சேர்த்து வச்சாலும் போச்சு, என்ன செஞ்சாலும் போனதுதான். ஒண்ணுமே என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. இயேசுவே, என்னைக்கு இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரியலையே. சரியா? ஆமா, கேஷ் வச்சிருந்தாலும் அக்கௌண்ட்ல தான், பேங்க்ல தான் வைக்கணும். நீங்க ஜொல்லா வாங்கி நம்ம யோசிப்போம். எனக்கு தெரியும் நீங்க எல்லாம் எப்படி யோசிப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரியா? எதுக்கு நம்ம கேஷா வைக்கணும், ஜொல்லா வாங்கி வச்சிடலாமே அப்படி சொன்னாலும் நீங்க கணக்கு காட்டாத ஜொல்லுக்கு பாதுகாப்பு இல்லை, செல்லாது. அவ்வளவுதான். அவன் அந்த ஜெல்லிலேயே ஒரு சீல் என்ன செஞ்சிருவான், வச்சிருவான். எல்லாமே உள்ள வந்துதான் ஆகணும், எல்லாத்தையும் கணக்கு காட்டியே தீரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க யோசிச்சது எனக்கு புரிஞ்சுது, அதனாலதான் உடனே சொன்னேன். சரியா? உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு அப்படியே இங்க கேட்டது பாருங்க. ஆமா, இப்ப பாருங்களேன், ஏடிஎம்ல வித்ட்ரால் பண்ணணும்னா இப்போ நடக்கிறது, நம்ம பணம் தான் உள்ள ஒரு 5 லட்சம் ரூபாயோ 2 லட்சமோ 1 லட்சமோ 50,000மோ இருக்குதுன்னு வைங்களேன். வித்ட்ரால் பண்ணணும்னா 20,000 ரூபா தான் ஒரு நாள் என்ன செய்ய முடியும், எடுக்க முடியும். 20,000க்கு மேல என்ன செய்ய முடியாது,
எடுக்க முடியாது. பணம் அனுப்பணும்னா எவ்வளோ ரூபா அனுப்பலாம்? ஜிபேல அனுப்பணும்னா எவ்வளோ அனுப்பலாம் சொல்லுங்க? 1 lakh வரையில என்ன செய்யலாம்? அனுப்பலாம். அதுக்கு மேல என்ன செய்ய முடியாது? அனுப்ப முடியும். எவ்வளவு பணம் இருந்தாலும் அதுவும் கட்டுப்பாட்டுக்குள்ளதான் என்ன செய்கிறது? இருக்கிறது. இது எல்லாமே அவருடைய கணக்கிற்குள்ளாக வந்துடும். சரியா? அப்போ பணம் இல்லாத ஒரு சூழ்நிலை வரும். இப்போ ஏதாவது ஒரு பொருள் வாங்க போறோம்னு வைங்களேன், அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா 20,000 ரூபாய் மட்டும் கேஷாக கொடுங்க, மீதி எல்லாத்தையும் அக்கௌண்ட்ல கொடுங்க அப்படிதான் சொல்லுவாங்க. சரியா? 20,000 ரூபாய்க்கு மேலே ஒரு பொருள் வாங்குறதுக்கு கேஷாக கொண்டு போய் ஒரு 30,000 இல்லை 21,000 ரூபா இருந்தாலுமே விட மாட்டாங்க. சரியா? 20,000 ரூபா கேஷாக வாங்குவாங்க. அந்த 1000 ரூபாய்க்கு மேலே என்ன செய்வாங்க? அக்கௌண்ட்ல தான் என்ன செய்யணும்? கொடுக்கணும். அந்த அளவுக்கு இன்னைக்கு எல்லாமே என்ன செய்யுறது? மாறிவிட்டது. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அப்படி வருக. இப்போ ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன், இந்த வசனத்தை வச்சு சொல்றேன். அது சிறியோர் பெரியோர் எல்லாருக்கும் இருந்தது. கீழே வாசிக்கிறோம், அந்த இலக்கத்தை தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறொருவன் கொள்ளவும் முடியாது, விற்கவும் முடியாது. ஓகேவா? இப்போ எல்லாமே டிஜிட்டலைஸ்டா ஆயிடுச்சுன்னா நம்ம யாருடைய கண்ட்ரோலுக்கு கீழே போயிடுறோம்? உலக மயமாக்கப்படுதலுடைய அரசாங்கத்தின் கண்ட்ரோலுக்கு கீழே என்ன செஞ்சிடுறோம்? போயிடுவோம். இப்போ 666 முத்திரை போடாத பேங்க் அக்கௌண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா கம்பெனிக்காரன் அக்கௌண்ட்ல அங்கேயே உட்காந்து பார்த்துருவான். யாரெல்லாம் இதை என்ன செய்யல, பண்ணலன்னு, அப்டேட் பண்ணலன்னு சொல்லி பார்ப்போம். அங்கேயே என்ன செஞ்சிருவான்? பிளாக் பண்ணிடுவான். அடுத்து நம்ம எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் வாங்கவும் முடியாது, நிற்கவும் முடியாது. வசனம் நிறைவேறிச்சா? நான் ஏதாவது பெட்டி கடையில வாங்கி பிழைச்சிக்க வேண்டும் மனசுல யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இது ஒரு பாடமா இருக்கட்டும். ஏதாவது பெட்டி கடையிலையாவது காசு கொடுத்து வாங்கிடுவேன், காசே செல்லாம போயிடும் பாருங்க. காசே செல்லாது. இனிமே அப்படிதான் மாற போகிறது. வருக சீக்கிரமா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எல்லாத்தையும் செய்கிறது தான் அந்தி கிறிஸ்து. இது எல்லாத்தையும் அந்தி கிறிஸ்து என்ன செய்வான்? அடுத்து ரெண்டாவதாக, இந்த 3 கண்டிப்பா எனக்கு சொல்லிட்டு தான் விடுவேன். சரியா? ஆமா. ரெண்டாவது பயோமெட்ரிக்னா இப்ப எங்க போனாலும் ஒண்ணு இல்லை, நம்ம 10 கை விரல் ரேகையும் அங்க இருக்குது. தெரியும் தானே? ஆமா. கண்ணுல இருக்கிற கருவழி வரையிலும் எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஆதார் இல்லாம யாராவது இருக்கிறீங்களா? எங்க போனாலும் ஆதார் கேட்குறாங்க. எதை செஞ்சாலும் ஆதார் கேட்குறாங்க. மொபைல் ஃபோன்லனாலும், ஒரு ஃபோன் வாங்கணும்னாலும் ஆதார் வேணும், பேங்க் அக்கௌண்ட்னாலும் ஆதார் வேணும், இபின்னாலும் ஆதார் வேணும், கேஸ் வாங்கணும்னாலும் ஆதார் வேணும், என்ன செய்யணும், ஒரு லோன் எடுக்கணும்னாலும் ஆதார் வேணும், ஸ்கூல்ல பிள்ளைங்களுக்கு அட்மிஷன் போடணும்னாலும் ஆதார் வேணும். ரேஷன் கடைக்கு போனாலும் இப்போ அந்த அளவு ஆயிடுச்சு. சரியா? எல்லாத்துக்கும் ஆதார் கார்டு. ஒரு லோன் வாங்கணும்னாலும் ஆதார் கார்டு, எது வாங்கணும்னாலும் ஆதார் கார்டு. ஆதார் கார்டு இல்லாம எங்கேயும் முடியாது. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு ரூம் போட்டு தங்கணும். ஒரு 600 ரூபாய்க்கு தான் ஒரு ரூமு. 600 ரூபாய்க்கு சின்னதாக ஒரு ரூம் போட்டு தங்கணும்னாலும் என்ன செய்யணும்? ஆதார் கார்டு கொடுக்கணும். எல்லாத்திற்கும் ஆதார் கார்டு இப்ப கம்பல்சரி. ஆதார் கார்டை எதற்கூடியாவது இணைக்காம நீங்க இருக்கிறீங்களா? இல்ல, முடியாது. எல்லாத்துக்கும் கூட நம்ம என்ன செஞ்சிட்டோம்? இணைச்சிட்டோம். இப்போ எந்த அதிகாரி எங்க உட்கார்ந்து நம்முடைய ஆதார் நம்பரை டைப் பண்ணாருன்னு வைங்களேன், எல்லா டீட்டெயிலும் அவர் பார்க்கலாம். நம்ம பேங்க்ல எவ்வளவு பணம் இருக்குது, நம்ம என்ன கார் யூஸ் பண்றோம், எவ்வளவு டிரான்சாக்ஷன் பண்றோம், நம்முடைய சிவில் ஸ்கோரு எல்லாத்தையும் என்ன செஞ்சிடறாங்க? பார்த்துடலாம். அப்போ ஒரு கண்ட்ரோலுக்கு கீழே வந்துருச்சா? இது இன்னொன்று ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஆயிடுச்சு. அதுவும் வெளிநாடுகளில் கையில் என்ன செஞ்சுட்டாங்க? சிப்பு போட ஆரம்பிச்சிட்டாங்க. சிப்பு போட்டாங்க, நெற்றியில் போடுறாங்க, இல்லைன்னா வலது கையில் சிப்பு இன்ஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது 666 கிடையாது. சரியா?
666 எப்படின்னா இந்த சிப்பை என்னைக்கு அப்டேட் பண்றோமோ அதுதான். இயேசு கிறிஸ்து வரல, அப்ப இப்ப செஞ்சது எப்படி 666 மாறும்? அப்படிதானே? அதனுடைய அடையாளங்கள், அவ்வளவுதான். சரியா? இதை பத்தின டவுட் உங்களுக்கு நிறைய பேருக்கு வரும், என்கிட்ட கேளுங்க. சரியா? ஆமா, கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அடுத்து எல்லாமே அவருடைய கண்ட்ரோலுக்கு கீழே வந்துருச்சு. நம்ம எங்க போனாலும் எது பண்ணாலும் எல்லாமே அவருடைய கண்ட்ரோலுக்கு கீழே வந்துருச்சு. மூன்றாவதாக சர்வைலன்ஸ், கண்காணிப்பது. சர்வைலன்ஸ், கண்காணிப்பது. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்றேன்னு, இப்ப எங்க போனாலும் சிசிடிவி கேமரா, சர்ச்சுக்குள்ள எத்தனை பேர் வந்தீங்கன்னோ ரெக்கார்ட் ஆயிடுச்சு. புரியுதானே? எத்தனை பேர் இந்த வாசல் வழியா எத்தனை பேர் வந்தாங்க, இந்த வாசல் வழியா எத்தனை பேர் வந்தாங்க, எல்லாமே என்ன செய்யுது? ரெக்கார்ட்ல தான் இருக்குது. இங்கேயே பார்க்கலாம். சரியா? என்ன செய்யலாம்? பார்க்கலாம். எல்லா கடைகள்லையும் என்ன செய்யுது? கண்காணிப்பு கேமரா இருக்குது. எல்லா இடத்துலையும் கண்காணிப்பு கேமரா. நம்ம ஃபோனில் ஒரு கேமரா இருக்குது பாருங்களேன். இந்த ஃபோனில் இருக்கிற கேமராவுடைய குடுமிப்பிடி ஒரு ஆள் கையில் இருக்குது, தெரியுமா? உங்களுக்கு தெரியாமல் உங்கள் ஃபோனுடைய கேமராவை ஆன் பண்ணலாம். ஆமாங்க, உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் பேசுகிறத வாய்ஸ் ரெக்கார்டை அங்கிருந்து கேட்கலாம். இதெல்லாம் இன்னைக்கு நடந்துட்டு தான் இருக்குது. அல்லேலூயா. சீனாவிலிருந்து வந்த கேமரா, ஃபோன் எல்லாத்தையும் தூக்கணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா ஆர்டர் போட்டுச்சு, தெரியுமா? இப்போ இடையில ரீசெண்டாக கேமரா, அவங்களுடைய ஃபோனு, சைனா ஃபோனு யாரும் என்ன செய்யாதீங்க, யூஸ் பண்ணாதீங்க. அவங்க என்ன செய்கிறாங்க? நம்ம பேசுறதெல்லாம் நம்ம ஃபோனை ஹேக் பண்ணி என்ன செய்கிறாங்க? நம்முடைய வாய்ஸ் என்ன செய்கிறாங்க? கேட்குறாங்க. அதை ஒரு அரசாங்க வேலையாவே, கவர்மெண்ட் வேலையா இந்த ஸ்பை வேலையை சீன அரசாங்கம் இன்னைக்கும் செஞ்சுட்டு இருக்குது. யாராவது சைனா போன் வச்சிருந்தா தூக்கி போட்டுருங்க. தெரியும், எந்த போனா இருந்தாலும் நம்ம பேசுறது அவன் கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டான்னா நம்முடைய அந்த ஹார்ட்வேருக்குள்ள போய், சாஃப்ட்வேருக்குள்ள போய் என்ன செய்வாங்க? அதை நோண்டி நம்ம பேசுறத அவர்களால் என்ன செய்ய முடியும்? கேட்க முடியும். கொஞ்ச நாளைக்கு முன்னால பெரிய பெரிய ஸ்மார்ட் டிவிலெல்லாம் கேமரா இருந்துச்சு. ஃபாரினர்ஸ் நிறைய பேர் அதை யூஸ் பண்ணாங்க. அந்த கேமராவுக்கு மேலே ஒரு பிளாக் கலர் ஸ்டிக்கரை போட்டு ஒட்டி வச்சிடுறாங்க. ஏன் தெரியுமா? எங்கே இருந்தாலும் இந்த சீனாக்காரன் என்ன பண்ணுறான்? எல்லாரையும் ஹேக் பண்ணி அவருடைய கேமராவை ஆன் பண்ணி என்ன வேணுமோ அவன் என்ன செஞ்சுக்கிறான்? எடுத்துக்கொள்கிறான். இந்த சம்பவம் நடைபெற்றது நிமித்தமாக இதுவும் தடை செய்யப்பட்டது. ஆனால் இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அல்லேலூயா. அவருடைய வருகை மிகவும் சீக்கிரமா இருக்கிறது. சரியா? யாரும் ஒளிச்சு இருக்க முடியாது. யாரும் அந்த அந்தி கிறிஸ்துவுக்கு தப்பி போக முடியாது. அப்படிங்கிறதுக்கு தான் இதெல்லாம் நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன், சொல்லிட்டு இருக்கிறேன். சரியா? அந்தி கிறிஸ்துவுக்கு தப்பி நம்ம எதையும் என்ன செய்ய முடியாது. எங்க ஓடினாலும் கேமரா பிடிச்சிடும். எந்த தெருவுக்கு போனாலும் கேமரா நம்ம என்ன செய்யறோம்? பிடிச்சிடும். இல்லை அந்த ஏரியாவில் கேமராவே இல்லைன்னா IMEI ட்ராக் பண்ணி நம்முடைய நம்ம ஃபோன் நம்பரே போதும். நம்ம ஃபோன் நம்பரு ஆதாரோட கனெக்டாக இருக்குது. ஆதார் அவங்க கையில் இருக்குது. ஆதாரை போட்ட உடனே ஃபோன் நம்பர் கனெக்ட் ஆயிரும். எந்த ஃபோன் நம்பரோ அந்த ஃபோன் நம்பரை உடனே ட்ராக் பண்ணுவாங்க. ட்ராக் பண்ணிட்டு கேமராவை ஆன் பண்ணிடுவாங்க, இல்லை வாய்ஸ் ரெக்கார்டை ஆன் பண்ணிடுவாங்க. ஆன் பண்ணியாச்சுன்னா நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் அவனுக்கு போய் சேர்ந்துடும். டவர் இல்லைன்னாலும் IMEI நம்பர் முதல்ல வச்சு என்ன செய்யலாம்? கனெக்ட் பண்ணலாம். உங்கள் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி யாரோ திருடிட்டாங்கன்னு வைங்க, IMEI நம்பர் போட்டு இங்கே இருக்கிற போலீஸ்காரனே என்ன செய்யலாம்? கண்டுபிடிக்கிறாங்கல்ல ஃபோன் எங்கே இருக்குதுன்னு. சுவிட்ச் ஆஃப் பண்ணி நீங்கள் போட்டிருந்தாலும் IMEI நம்பர் இருந்துச்சுன்னா ஃபோனை எங்கே இருக்குதுன்னு என்ன செய்யலாம்? கண்டுபிடிக்கலாம். அப்போ இந்த ஃபோனில் நம்மளை கண்டுபிடிக்கிறது எவ்வளோ நேரம் ஆகும்? புரியுதா? இப்போ புரிஞ்சு தானே? ஆமாம், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நம்ம என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். ஓகேவா? ஓகே. இப்போ இந்த எமர்ஜென்சி பட்டன் ஒரு ஹையர் அண்ட் கார்ஸ்லாம் பார்த்தோம்னா, பெரிய பெரிய ப்ரீமியம் கார்ஸ்லாம் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அது ஒரு எமர்ஜென்சி பட்டன் இருக்குது.
அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணியாச்சுன்னா அந்த கார் எங்கே நிற்குதோ அந்த சென்சார் வந்து அதுக்குள்ள அந்த ஒரு சிப்பு மாதிரி கொடுத்துருக்குறாங்க. எல்லா கார்லையும் இன்னைக்கு சிப்பு இருக்குது. சின்ன ஆல்டோ கார் முதல் கொண்டு இன்னைக்கு எல்லா கார்லையும் என்ன இருக்குது? சிப்பு இருக்குது. சரியா? சிப்பு இருக்குது. இப்போ இது இந்த ஆப்ஷன் வந்து எதில் இருக்குன்னா கொஞ்சம் ஹையர் அண்ட் காரில் எல்லாத்துலேயுமே அந்த எமர்ஜென்சி பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த கார் எங்கே நிற்குதோ அந்த இடத்துக்கு அந்த கம்பெனிக்காரன் என்ன செஞ்சிருவான், உடனே அந்த ரெக்லைனர் வண்டி எடுத்துட்டு என்ன செஞ்சிருவான், வந்து அவங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ பண்ணுவான். இவன் ஃபோன் பண்ணி சொல்லணும்னு அவசியமே இல்லை. அந்த பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணா போதும். இத்தனை மணி நேரத்துக்குள்ள அவர்கள் என்ன செஞ்சிருவாங்க, அங்கே வந்துடுவாங்க. அவர்களுக்கு தேவையான ஃபுட்டு சாப்பாடு எல்லாமே எடுத்துட்டு ஸ்பாட்டுக்கு வர்ற அளவுக்கு வந்துடுச்சு. இன்னைக்கு நிறைய கார்ல கீலெஸ் என்ட்ரி வந்துடுச்சு தெரியுமா? கீ கிடையாது, பட்டன் ஸ்டார்ட்டாக தான் இருக்கும். பட்டன் ஸ்டார்ட் இருக்கும். அதெல்லாமே இப்போ சிப்பு கண்ட்ரோல்ல என்ன செஞ்சுட்டாங்க, கொண்டு வந்துட்டாங்க. இந்த வண்டி எங்க போகுதுன்னு உள்ளதை ட்ராக் பண்றதுக்கு கம்பெனிக்காரனுக்கு முடியும். சரியா? அந்தி கிறிஸ்துவின் காலத்துல யாராவது இந்த அடையாளத்துல இருக்கிறவங்க, இந்த கார் வச்சிருக்கிறவங்களுடைய ஆதாரில் இருக்கிறவங்களுக்கு அப்டேட் ஆகலைன்னா அவன் போகிற இடத்துலயே அங்க இருந்து காரை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. காருடைய இன்ஜினை அவன் என்ன செஞ்சிருவான், ஃபுல்லா சென்சார் வந்துடுச்சு இன்னைக்கு, எல்லாம் சென்சாரு. ஆமா, எதுவுமே என்ன செய்ய முடியாது. எனக்கு நான் என்ன சொல்ல போறேன்னா, சீட் பெல்ட்டை எடுத்தா இன்ஜின் ஆன் ஆகிற அளவிற்கு சென்சார் வந்திருக்குது. நான் எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். சரியா? சீட் பெல்ட்டை எடுத்தா இன்ஜின் ஆன் ஆகும், சீட் பெல்ட் போட்டா இன்ஜின் ஆஃப் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா. சரியா? என் கார்லயே இருக்கு. சரியா? அப்போ இந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. எல்லாமே அவனுடைய கண்ட்ரோலுக்கு கீழே, யாரும் ஒளிஞ்சு ஓட முடியாது. அந்தி கிறிஸ்துவுக்கு மறைவா யாருமே இருக்கவும் முடியாது. எல்லாமே அவனுடைய கண்ட்ரோலுக்கு கீழே முடிஞ்சிருச்சு, வந்துருச்சு. இப்போ அததான் நம்ம இங்க பார்த்தோம். இந்த லக்கத்தை அடிந்து கொள்ளாதவர்கள் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. அவன் எதையும் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது தொழில்நுட்பம் ஏன்னா அரசாங்கம் சொல்லுகிறது, ஆனா வெளிச்சத்தில் நடக்கிற நமக்கு மட்டும்தான் தெரியும். இது அறிவியல் நுட்பம் இல்லை, அவருடைய வருகைக்கான காலமா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இப்போ இது சீக்கிரமா சிறிதாகி என்ன செஞ்சிரும், வந்துடும். ஓகே, ரொம்ப பயமா இருக்குதுன்னா அந்த பயம் வரணும்னு சொல்றேன் நான். அந்த பயம் இருந்தாதான் நம்ம பரிசுத்தமாவோம், நம்ம சுத்திகரிக்கப்படுவோம், நம்ம சீக்கிரமா அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகிறதற்கு இந்த பயம் நமக்கு வேணும்னு நான் சொல்றேன். இதுதான், இந்த பயம்தான் ஆண்டவரை குறிச்ச ஒரு பயம். ஹல்லேலூயா. இந்த பயம்தான் அந்த பயத்தை என்ன செய்யும், கொண்டு வரும். என்னன்னா ஆண்டவர் சொன்ன எல்லாமே என்ன செஞ்சுட்டு இருக்கு, நடந்துட்டு இருக்கு, நடந்து முடிய போகுது. அவ்வளவுதான். இனிமே ஒண்ணுமே இல்லை. எனக்கு தெரியும் சீக்கிரம் வரப்போகிறாரு. நம்ம ஆயத்தமாகணும், நம்முடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துவோம். நான் திரும்பவும் அதான் சொல்றேன், நம்ம ஆயத்தமாகிறது சரிதான், நம்ம பிள்ளைகளை ஆயத்தம் பண்ணுங்க. உங்க பிள்ளைங்க எல்லாம் பரலோகத்துக்கு வரணும். ஹலோ, உங்க பிள்ளைங்க எல்லாம் பரலோகத்துக்கு வரணும். கஷ்டப்பட்டு பாசமா என்னென்னமோ செலவு பண்ணி எல்லாமே பண்ணி எடுத்து என்ன செய்கிறோம், பிள்ளைகளை வளர்க்கிறோம், போஷிக்கிறோம், எல்லாமே செய்கிறோம், படிக்க வைக்கிறோம், எல்லாமே செய்கிறோம். நமக்கு அந்த அன்பின் நிமித்தம் தானே எல்லாமே செய்கிறோம். அந்த பிள்ளை பரலோகத்துக்கு வரலன்னா, ஆமாம், உங்கள் பிள்ளைகளை நீங்கள் மனசில் வச்சு நீங்கள் ஜோம் பண்ணுங்க, நீங்களும் ஆயத்தமாகணும். ஆமாம், எல்லாரும் பாருங்களேன். ஆமாம், எல்லாரும் ஆயத்தமாகணும். ஏதாவது பாவக்கிரியைகள், ஏன்னா உங்களை பற்றி உங்களுக்கு தான் தெரியும், யாருக்கும் தெரியாது. உங்கள் சிந்தை என்ன யோசிக்கிறது, உங்கள் இருதை என்ன, எதை தேடி போயிட்டு இருக்குதுன்னு உள்ளது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். யாரும் உங்கள் இருதயத்தை பார்க்க முடியாது, ஆண்டவர் பார்க்குறாரு. மனசில் ஒப்புரமாகி, ஏசப்பா என்னை ஆயத்தப்படுத்துங்க, நான் பரலோகத்துக்கு வர என்னை ஆயத்தப்படுத்துங்கன்னு சொல்லி கேளுங்க. அது பரிசுத்தமாக்கும், அது பரலோகத்திற்கு நேராக நம்ம மேலே கூட்டி சேர்க்கும். பரிசுத்தத்தை காத்து கொள்ளுவோம்.
அப்படி வருகை மிகவும் சீக்கிரமாக இருக்கிறது. அந்த கிறிஸ்துவின் காலத்திற்குள்ள நெருங்கி வந்துட்டோம். இன்னும் நிறைய காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், சரியா?